வணக்கம் மக்களே, நான் உங்க செல்வா பேசுறேன். வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. தமிழ்நாட்டு அரசியல்ல 50 வருஷமா ஆட்டி படைச்ச ஒரு கட்சி இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா, நான் அதிமுகவை தான் சொல்றேன். முடிஞ்சது அதிமுக அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்துல கொள்கை இருந்தது, ஜெயலலிதா காலத்துல கெத்து இருந்தது. ஆனா இன்னைக்கு டெல்லியில ஒருத்தர் தும்முனா இங்க கொடைபிடிக்கிறாங்க. மாநில உரிமைகளை ஒட்டு மொத்தமா அடகு வச்சுட்டு இன்னைக்கு சுயமரியாதையை இழந்து நிக்கிறாங்க. இதுதான் அதிமுகவோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். நண்பர்களே, இத நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுதான் அதிமுகவோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். நீட் தேர்வு, உதய் மின் திட்டம், சிஐஏ, விவசாய சட்டம், இப்படி எல்லா சட்டத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாரு. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அடி மேல் அடி கொடுக்கறாங்க. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 2 சட்டமன்ற எலெக்ஷன், அப்புறம் ஊராட்சி மன்ற எலெக்ஷன், இப்படி அப்புறம் இடைத்தேர்தல். அவங்க ஆட்சியில இருக்கவே இடைத்தேர்தல்ல தோல்வி. எந்த ஒரு கட்சியும் சந்திக்காத தோல்வி. ஆளுங்கட்சியா இருக்கும்போது இடைத்தேர்தல் வந்தா கண்டிப்பா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா இடைத்தேர்தல்லையும் அதிமுக ஜெயிச்சது. இவ்வளவு தொடர் தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அவர் மேல இருக்கிற வழக்குகள் வெளிவந்துடக்கூடாது, அவரோட பதவியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒன்றிய அரசு சொல்ற எல்லா திட்டங்கள்லயும் கையெழுத்து போட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருந்தாரு. தொடர் தோல்வி, அடி மேல அடி. இதுல இருந்து இவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பாடம் கத்துக்கிட்டாங்களா? இல்லவே இல்லையே. இப்போ இந்த கடைசியா 2026 நடந்த இந்த தோல்விக்கு அப்புறமும் அதிமுகவை சேர்ந்த அன்பழகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ விஜய்க்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காத ஆளுநருக்கு சாதகமா தான் பேசுறாங்க. பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது மட்டும்தான் ஆளுநரோட கடமை, ஆளுநரோட வேலை. ஆனா அதை விட்டுட்டு நீங்க உங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்றது ஆளுநரோட வேலையே கிடையாது. ஒரு மெஜாரிட்டியா ஜெயிச்ச கட்சி, அதிகமான எம்எல்ஏ சீட்டுகளை வச்சிருக்கிற கட்சி நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு கேட்டா கண்டிப்பா அது கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வேலை. மெஜாரிட்டியை நிரூபிக்கிறது சட்டசபையில தான். இது கூட தெரியாத அன்பழகனுக்கு இன்னமும் ஒன்றிய அரசுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்பயுமே திருந்த மாட்டாங்க. நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க மக்களே, இன்னும் 10 வருஷத்துல அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிரும். பிஜேபியோட கூட்டணி வச்சு எத்தனை கட்சிகள் காணாம போயிருக்கு. ஏன் மகாராஷ்டிராவுல சிவசேனாவோட கட்சியை 2ஆ உடைக்கல? தமிழ்நாட்டுல ராமதாஸோட பாமகவை இன்னைக்கு 2ஆ உடைக்கல? அப்பா அம்மாவை 2 பேர்த்தையும் 2ஆக்கி 2 பேரும் தனித்தனியா இருக்கல? பீகார்ல அந்த ஜெயிச்ச அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளரை பதவியை விட்டு கீழே இறக்கி அந்த முதலமைச்சர் பதவியில இன்னைக்கு பிஜேபி உட்கார்ந்து இருக்கல? இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவுக்கும். மக்களே சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இத மட்டும் நடக்கலன்னா ராமதாஸ் சொன்ன மாதிரி என்ன சவுக்கால அடிங்க. ஏன்டா சொன்னது நடக்கல அப்படின்னு. இன்னும் 10 வருஷம் அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒண்ணுமே இல்லாம போகுதா இல்லையாங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.